ஹலோ ஆல், வெல்கம் டு பயோஸ் கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஒரு கேம் டெவலப்மெண்ட் பிசி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு RTX 4070 Ti கிராஃபிக் கார்டான பிசி. இந்த பிசி பில்டை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டமரோட ப்ரைமரி ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட்டுங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த பிசி சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட பட்ஜெட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2.4 lakhsங்க. ஸோ இதில் என்னென்ன மேக்ஸிமம் பெஸ்ட் கான்ஃபிகரேஷன் இந்த பட்ஜெட்டில் கொடுக்க முடியும்ன்ட்டு நம்ம ஒரு சில காம்பனன்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னங்கிறத நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ராசருங்க. இன்டெல்லில் இப்போ 13 ஜெனில் பவர்ஃபுல் ப்ராசராக வந்திருக்கிறது i9-13900K. இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க 13 ஜெனில். ஸோ நீங்கள் ஒரு ஹையர் அண்ட் பிசி பில்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா 13 ஜென் கண்டிப்பாக ரெக்கமெண்டட் ப்ராசர் இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு மதர் போர்டுங்க. ஜிகாபைட்டில் அவுரோஸ் Z790 Elite-AXங்கிற ஒரு Wi-Fi DDR5 மதர் போர்டு தான் நம்ம இந்த பிசி பில்க்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் Wi-Fi வரனால இன்பில்ட்டாக ப்ளூடூத்தும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. இது ஒரு DDR5 சிப்செட் இருக்கக்கூடிய மதர் போர்டுங்க. அதனால் நம்ம ரேமும் பார்த்திங்கன்னா DDR5 ரேம் தான் ஆட் பண்ணோம். நம்ம கார்ஷேர் வெஞ்சன்ஸில் DDR5 சிங்கிள் 32GB 2 ஸ்டிக் ஆட் பண்ணுறாங்க. டோட்டலாக 64GB. ஸோ கேம் டெவலப்மெண்ட்னால ரேம் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும்ன்ட்டு கஸ்டமர் ஸ்பெசிஃபைடாக 32GB ஸ்டிக்கில் 2 ரேம் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு 4RGB ரேம் தாங்க. கிங்ஸ்டனில் NV2ல் 2TB NVMe SSD சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்டரி ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா WDயில் 2TB ஹார்ட் டிஸ்க் 2 குவான்டிட்டியில் சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து மேக்ஸிமம் 4 வரலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு கேபினெட்டுங்க. கேபினெட் கார்ஷேரில் 4000D ஏர்ஃப்ளோங்கிற கேபினெட் பிளாக் கலரில் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேபினெட்டில் என்னென்ன அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸுங்கிறது பார்க்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் 3 ஃபேன் ஆட் பண்ணிக்கலாம். 360 ரேடியேட்டர் கூலரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரியரில் ஃபேன் வேணுனாலும் அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இந்த கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா 2 4RGB ஃபேன்ஸ் மட்டும்தாங்க வரும். நெக்ஸ்ட்டு கூலருங்க. கூலர் மாஸ்டரில் மாஸ்டர் லிக்விட் ML360 இல்லூஷனுங்கிற 360 கூலர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோங்க. ஸோ கூலர் மாஸ்டரோட கூலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் பிராண்ட்ஸோட கூலர் மாஸ்டரோட லிக்விட் கூலர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. கஸ்டமர் அடிஷ்னல் ஃபேன்ஸ் கேபினில் ஆட் பண்ணுறதுக்காக ஆன்டி ஸ்போர்ட்ஸில் ராயல் ஃப்ளோங்கிற 3 ஃபேன் கிட்டு ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுலே உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஃபேன் கிட்டுங்க. நெக்ஸ்ட்டு பவர் சப்ளைங்க. கார்ஷேரில் RM 1000 வாட்ஸ் பவர் சப்ளை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வர்ற பவர் சப்ளைஸ் பார்த்தீங்கன்னா கார்ஷேரில் RM 1000E தான் வருது. ஸோ இந்த பவர் சப்ளையோட வாரண்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 years வாரண்டி வருங்க. ஜிகாபைட்டில் RTX 4070 Tiங்கிற கிராஃபிக் கார்டு தான் இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் 40 சீரிஸ் பட்ஜெட் கிராஃபிக் கார்டு. நம்மளோட கேம் டெவலப்மெண்ட் பிசி பில்ட் பண்ணியாச்சுங்க. இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் ஃபேன்ஸோட அவுட்புட்டும் சரி, கார்ஷேர் கேபினெட்டோட அவுட்புட்டும் சரி, கூலர் மாஸ்டரோட கூலரும் சரி, எல்லாமே ஒரு புட் டுகெதர் பிசியில் எவ்வளோ எக்ஸலண்ட்டான அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பிசி பில்ட்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.4 lakhs வருங்க அப்ராக்சிமேட்டாக. உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். எங்களோட ஸ்டோர் லொக்கேஷனும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணியும் பிசி பில்ஸ் பண்ணிக்கலாம். பிசி பில்ஸ் மட்டும் இல்லைங்க, நாங்கள் லேப்டாப்ஸ், பிரிண்டர்ஸ், ஆக்சசரிஸ்னு எல்லா காம்போனன்ட்ஸும் வச்சுருக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பை.